அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேல சஸ்டைன் ஆனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேக்ஸ் கணக்கடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நம்ம பங்குச்சந்தையே மேக்ஸ் தான் சொல்றோம். ஆப்ஷன் பையர் இன்ட்ராடேவோட முடிச்சிடணும். இன்ட்ராடேவும் மேக்ஸ் தான். அதே இன்வெஸ்டர் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க பொசிஷனா எடுத்து பண்றதும் மேக்ஸ் தான் நம்மளுடைய தியரி. அதுக்கு இயர்லி லெவல், மந்த்லி லெவல், வீக்லி லெவல் எல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. அதே போல நம்ம வீடியோவில் ஒரு வேல்யூ கொடுக்குறோம்னா இது வந்து சிந்திக்கிறதுக்காக மட்டும்தான் கொடுக்குறேன். ஏன்னா மேக்ஸ் சார்ந்து தான் பங்குச்சந்தை இயங்குதுன்றதை நீங்க புரிந்துக்கிறதுக்காக மட்டும்தான். அதை சார்ந்து நீங்க படிக்கலாம். மேக்ஸ் சார்ந்து உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்கோங்க, நல்லதுங்க. நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ, ப்ரைஸ் ஆக்ஷனோ, ட்ரெண்ட் லைன்ஸ், பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் எதையும் ஃபாலோ பண்றது கிடையாது. சரி, இன்னைக்கு நம்ம இதுக்கு வருவோம் அனலைஸ்க்கு. இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரிங்க. நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடேங்கிறதுனால மே 1 தொழிலாளர் தினங்கிறதுனால இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல நம்ம ஸ்டூடெண்ட் நான் சொல்லி கொடுத்த 0 to hero பண்றவங்க தயவு செய்து நான் சொல்லி கொடுக்கறதோட சரி நான் இதை எடுக்கிறது கிடையாது 0 to hero. அதே நம்மளுடைய சேஃப் ட்ரேட்னு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த சேஃப் ட்ரேடு வரும்போது மேக்ஸ்ல 0 to hero கால்லாம் அந்த இடத்துல மேட்ச் ஆச்சுன்னா அந்த என்ட்ரியை நானும் எடுப்பேன். ஓகேங்களா? இந்த 0 to hero காலுக்கான ரூலை உங்க நோட்ல எழுதி வச்சதை நீங்க எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க ரூல். அது இன்ஸ்டன்டா என்ன ஆகும், எகைன் எக்ஸிட் ஆயிடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் காலையில மார்னிங் கிடைக்கும் போது செகண்ட் ஹாஃப்ல அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது அதை வந்து கண்டினியூ பண்ணணுமா என்னங்கிறதெல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அந்த ரூலை மிஸ் பண்ணாதீங்க. என்ன விலையில வாங்கணும் எல்லாமே மஸ்ட். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 24,200 கால் 82 ரூபீஸ்க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் பை ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். மார்க்கெட் ஏறுவதற்கு ட்ரை பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்ல மார்க்கெட் டைரக்ஷன் மட்டும் தான் அங்க சொல்றேன். நாம இதெல்லாம் அங்க யூடியூப்ல கொடுக்கறத வச்சு ட்ரேடே பண்ண மாட்டோம். டைரக்ஷனுக்கு மட்டும்தான் அது. ஓகேங்களா? அதே 82 ரூபாய்க்கு கீழே சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் இறங்குவதற்கு ட்ரை பண்ணும். இப்போ பாருங்க, இது 82 ரூபீஸ்க்கு மேல இங்க இருந்து போச்சுன்னா ஒரு விலையில போயிட்டு எதர் திரும்பணும் ஆர் அப் ஆகும். அதே கீழே வந்தாலும் ஒரு விலையில வந்து திரும்பணும் ஆர் டவுன் ஆகணும். அதே போலதான் எகைன் இது போல 1000 பாயிண்ட் ஏறாலும் எப்படி மேக்ஸ் படி ஏறும், இறங்குறது எப்படி இறங்கும் அப்படிங்கிறதுக்கான ரூல்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா? நீங்க இதுலயே ஃபால்ஸா நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க. இதுக்கு மேலதான் இருக்கு கீழே தான் இருக்குன்னு காமிப்பாங்க. மேல இருக்கிற மாதிரியே இருக்கும், டக்குனு கீழே அடிச்சிருவாங்க. அப்படி கீழே இருக்கிற மாதிரியே இருக்கும், டக்குன்னு தூக்கிடுவாங்க. அப்ப இதெல்லாம் ஃபால்ஸா நம்மளை எப்படி மேக்ஸ்ல ஏமாத்துறாங்க எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதை சார்ந்து புரிந்து தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. இல்ல உங்க டெக்னிக்கல் நீங்க ட்ரெண்ட் லைன் பார்க்கலாம், பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். அது கூட இதுவும் இந்த வேல்யூ அங்க வரும்போது உனக்கு சப்போர்ட் இருக்கு, இதுக்கும் இது இருக்குன்னா அப்போ இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி வர்த்தகம் பண்ணலாம். யூடியூப்ல யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்கன்றத நம்பி என்னைக்கும் வர்த்தகம் பண்ணாது, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் சேர்த்துதான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.